நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். நம்ம தமிழ் பாப்பா இருக்காங்கல்ல, அவரை வந்து ஆதி வந்து அதிரடியாக கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதுக்கு பின்னாடி யார் யார் இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிச்சி அவங்களே அடி வெளுன்னு வெளுத்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனேயுமே வந்து தமிழை வந்து தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆதி வந்து கார் எடுத்துகிட்டு நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க பாரதி, தமிழ் எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சி கூட்டு கொண்டு வரது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கார் எடுத்துகிட்டு காரில் போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. தர்மலிங்கம் வந்து நல்லவர் போல், நீ ஒன்றும் பயப்படாதா, நான் போய் கூட்டு வரேன், எங்கே இருந்தாலும் தமிழ் பாப்பாவை நான் கூட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் காரில் ஏறி போய்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து ஆதி வந்து வேமா கார் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. பயங்கரமான கோபத்தில் இருக்காங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் தமிழ் மேலே கை வச்சிருப்பான், அது யாராக இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. ஏப்பா ஆதி, ஏன்ப்பா நீ இப்போ இவ்வளோ கோவப்பட்டுக்கிட்டு இருக்க, யாராக இருந்தால் என்ன, நம்ம ஊரில் தான் இருப்பான், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இல்லை சார், நான் உங்ககிட்ட இதுக்கு முன்னாடி ஒரு நாள் சொன்னல, என்கிட்ட ஏதாவது வச்சுக்கிட்டா ஆதியோட இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டியன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல, அது வந்து இன்றைக்கி நடக்க போகுது. இன்றைக்கி யார் வந்து தமிழை கடத்திருந்தான்னு எனக்கு தெரிஞ்சுன்னா அவங்ககிட்ட நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஆதி. தர்மலிங்கத்துக்கு வந்து பயங்கரமாக பயமாயிருது. ஐயையோ, இவன் வேறு இப்படி வெறி பிடிச்சு அலையிறானே, கண்டிப்பாக வந்து தமிழை கடத்தினு நம்ம தான் தெரிஞ்சோம்னா அவ்வளோதான், நம்மளை விடவே மாட்டான், உடனே நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்பா ஒரு நிமிஷம் நிப்பாட்டுப்பா, உனக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து இறங்குறாரு. இறங்கினோடனே தனியாக போய் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காரு. அதாவது என்ன ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காருன்னா, அந்த கடத்தினவன்ட்டு இருக்கான்ல, அந்த கடத்தினவன்ட்ட, டேய் அவங்க அப்பா வந்து அந்த இடத்துக்கு தான்டா தேடி வந்துக்கிட்டு இருக்கான், லொக்கேஷனை போட்டான்டா செல்லில், அந்த லொக்கேஷன் வந்து நீ இருக்கிற இடத்தெல்லாம் காட்டி கொடுத்துருச்சு, இனிமேலும் நீ அந்த இடத்துல இருந்தேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக உன்னை பிடிச்சிருவான், அதுக்கடுத்து உன் உயிருக்கே ஆபத்து, அவன் வெறி கொண்டு அலையிறான்டா, அந்த இடத்த விட்டு எப்படியாவது தப்பிச்சு ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தர்மலிங்கம் வந்து அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. அண்ணே அப்படியாண்ணே, சரிண்ணே நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா தமிழை வந்து வாயில் வந்து கெட்டு கை கால் வாயெல்லாம் கெட்டி போட்டுக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் பார்த்துக்கிட்டோன்னா தமிழை வந்து அவன் என்ன செய்கிறான்னா, ஒரு டாக்ஸி மாதிரி இருக்குது, அந்த டாக்ஸிக்குள்ளே போட்டுட்டு கார் எடுத்துகிட்டு வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவன் வர்றவன் சும்மா இருக்கான், வந்து ஆதியோட கார்லேயே லேசாக இடிச்சிடறான். இடித்தோடனே ஆதிக்கும் அந்த தமிழ் பாப்பாவை கடத்தினால அந்த ரவுடிக்கும் வந்துமே சண்டை வர ஆரம்பிச்சிருது. யோ என்னையா பார்த்து வர மாட்டேயா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே மாற்றி அந்த இடத்துல சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. இறங்கி பார்த்தா தர்மலிங்கத்துக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுது. ஐயையோ, இவன் தானே நம்ம வந்து தமிழை கடத்த சொல்லிடணும், இவன் வந்து ஆதியோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா நம்ம ஆதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு, யோ என்னையா நீ எல்லாம் ஒரு டிரைவரா, ரோட்டில் இப்படி பார்த்து வர மாட்டியா, ஓரமாக தானே வந்துக்கிட்டு இருக்கேன், வந்து மேலே வந்து விட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யோ நானாயா வந்தேன், நீ தாயா வந்த அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாற்றி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா இங்கே தர்மலிங்கம் வந்து கண்ணை காட்டிடுறாரு. டேய் ஓடிடுறா, இவன் தாண்டா அவன் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளே பின்னாடி நின்று கையை காட்டிடுறாரு. அவனுக்கு வந்து தெரிஞ்சு போயிடுது. சரி சார், என் மேலே தான் தப்பு, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து காரில் ஏறி எடுக்க போகிறான். அந்த நேரத்தில் பார்த்துக்கிட்டோம்னா ஆதி வந்து சரி தமிழ் இன்னும் எவ்வளோ தூரத்தில் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களோட மொபைலை செக் பண்ணி பார்க்காங்க. பார்த்தா அந்த கார் பக்கத்தில் இருக்கிற காருக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் காட்டுது. வண்டி நிப்பாட்டியான்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டுறாங்க. அவன் வந்து வண்டி நிப்பாட்டாமல் ஸ்டார்ட் பண்ணி போக பார்க்கான். டக்குன்னு டோருக்குள்ளே கையை விட்டு அவனை வெளியில் இழுத்து போட்டு அடின்னு வெளுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அடி தாங்க முடியாது அவன் தெரிச்சு ஓடுற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க. தமிழ் பாப்பாவை வந்து கடைசியாக வந்து ஆதி வந்து காப்பாற்றுற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.